இன்றைக்கி சஷ்டி 4வது நாள் நல்லபடியாக விரதம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதத்தை முடிச்சு நான் மட்டும்தான் வீட்டில் விரதம், மற்ற எல்லாருமே ஒரு வேளை சாப்பிட்டுருவாங்க. இன்றைக்கி வாழைக்காய் வாங்கியிருந்தோம். இந்த வாழைக்காயை சிம்பிளாக ஃப்ரை பண்ணி மோர் குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட் பண்ண வாழைக்காயை பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை இது 2 மட்டும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு தனி மிளகாத்தூளோ இல்லை வீட்டு மசால் தூளோ 2ல் எது இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டு அது நல்லா அந்த மசால் வடை போகும்படிக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது இறக்க போயில பார்த்திங்கன்னா 2 மிளகு, 2 சீரகம், 2 வெள்ளைப்பூடு இதை மட்டும் வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு நம்ம இறக்க போயில தூவி விட்டோம்னா சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வறுவல்னு சொல்லலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா விதமான குழம்புகளுக்குமே இது ஏற்றதாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி மோர் குழம்பு தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தோம். மோர் குழம்பு செஞ்சு இந்த வாழைக்காய் ஃப்ரையை செஞ்சுருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.